மிக்கேல் அதிதூதரை நோக்கி ஜெபம். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். சாத்தானின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் சாத்தானை கண்டிப்பாராக. நீரும் விண்ணக படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றி திரியும் பேயையும் மற்ற கெட்ட சக்திகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. இயேசுவின் திரு இதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு கால நல் வாழ்த்துக்கள். ஆண்டின் இறுதி ஞாயிறு திரு குடும்ப கொண்டாட்டத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் ஞாயிறு. இந்நன்னாளில் இயேசு, மரியாள், யோசேப்பு ஏற்படுத்திய திரு குடும்பத்தை மதிக்கவும் மரியாதை செலுத்தவும் மகிமைப்படுத்தவும் திரு அவை நம்மை அழைக்கிறது. திருப்பலியின் ஆரம்ப கீதமாக மண்ணில் வானம் தவிழ்கின்றது என்னும் பாடுவோம். மண்ணில் வானம் தவழ்கின்றது, விண்ணின் கீதம் ஒலிக்கின்றது. மண்ணில் வானம் தவழ்கின்றது, விண்ணின் கீதம் ஒலிக்கின்றது. புதுமை நாளிதுவே, பெரும் புனித நாளிதுவே. வேதங்கள் மறைந்து நாதங்கள் எழுப்பி அனுபவம் கண்டிடுவோம், இறை அனுபவம் கொண்டிடுவோம். மண்ணில் வானம் தவழ்கின்றது, விண்ணின் கீதம் ஒலிக்கின்றது. மண்ணில் வானம் தவழ்கின்றது, விண்ணின் கீதம் ஒலிக்கின்றது. எத்தனை தினங்கள் காத்திருந்தோம் இந்த நித்தியன் வரவை எதிர்நோக்கி. எத்தனை தினங்கள் காத்திருந்தோம் இந்த நித்தியன் வரவை எதிர்நோக்கி. வானின் மகிழ்ச்சியை பூமி ஏற்க மனித உருவெடுத்தான், புனித உரு கொடுத்தான். வானின் மகிழ்ச்சியை பூமி ஏற்க மனித உருவெடுத்தான், புனித உரு கொடுத்தான். மண்ணில் வானம் தவழ்கின்றது, விண்ணின் கீதம் ஒலிக்கின்றது. மண்ணின் வானம் தவழ்கின்றது, விண்ணின் கீதம் ஒலிக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திரு அவை இயேசு மரியா யோசேப்பின் திருக்குடும்பம் விழாவை கொண்டாடுகிறது. இந்த திருக்குடும்பம் நாம் எல்லா குடும்பத்துக்கும் முன் உதாரணமான குடும்பம். கிறிஸ்துவ கத்தோலிக்க குடும்பங்கள் இந்த குடும்பத்தை முன்மாதிரியாக கொண்டு
இறை பிரசன்னத்தில் எப்பொழுதும் வாழவும், குடும்பங்களிலே ஜெபத்துக்கும் இறை வேண்டுதலுக்கும் திருவிவிலியம் படிப்பதற்கும் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கும் இறை காரியங்களை அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் செய்யவும் வலியுறுத்துகிறது. ஆகவே குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை, குடும்பம் ஒரு கோவில். அந்த கோவிலில் இறைவன் இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த திருக்குடும்பம் அன்னை மரியாளுடைய பரிந்துரை ஜெபமும் சூசையப்பருடைய பரிந்துரை ஜெபமும் தொடர்ந்து இயேசுவின் பிரசன்னமும் எப்பொழுதும் நம் குடும்பத்தில் இருக்க வேண்டும். இந்த சிந்தனையோடு இன்றைய திருப்பலிக்குள் நுழைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இரங்குவீர்.
வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனிலேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூயாவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெறச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரின் வாக்கு ஆபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிராம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னத்தான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. தமஸ்கு நகர் எலிசேர்தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார். ஆண்டவர் தாம் வாக்குறுதிக்கேற்ப சாராவுக்கு செய்தி அருளினார். கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆபிரகாம் தமக்கு பிறந்த சாரா தமக்கு பெற்று கொடுத்த மகனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்றென்றும் நினைவில் கொள்கிறார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும்
நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருள் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்கின்றார். ஆபிரகாமுடன் தான் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாவுக்கு தாம் ஆணையிட்டு கூறியதை அவர் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்டபோது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவாறும் இருந்தபோதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கை உரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போலிலிருந்த இந்த ஒருவரிடம் இருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான்.
ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்த்தியிருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாளில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் ஜெருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதி உள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ராயேலிற்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோயிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ, இக்குழந்தை இஸ்ராயேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார்.
ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து ஜெருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். திருக்குடும்பம் என்று சொல்லும் பொழுது அதில் முக்கியமான மூவர் இயேசு, மரியா, சூசை என்ற ஜோசப், சூசை என்ற யோசேப்பு, இவங்க மூவரும். இன்றைய நற்செய்தியிலே அந்த கடைசி வாக்கியம்தான் இன்றைய திருவிழாவுக்கு, இன்றைய விழாவுக்கு பொருத்தமாக இருக்கிறது. குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது. குழந்தை வளர்ந்து, ஆகவே அந்த குழந்தை எப்படி அவர்கள் வளர்த்தார்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த திருக்குடும்பம் இயேசு என்ற இந்த குழந்தையை, இந்த ஆண்டவரை, இந்த மீட்பரை வளர்ப்பதற்கு வளர்ப்பு தந்தையாகிய ஜோசேப்பும் பெற்ற தாயாகிய மரியாவும் எத்துணை துன்பங்கள் சிரமங்கள் பட்டார்கள். அத்தனை சிரமத்துக்கு மத்தியிலும் அந்த குழந்தையை ஞானத்தால் வளர்த்தார்கள். ஞானம் நிறைந்து அந்த குழந்தை, கடவுளின் குழந்தை, கடவுள்தான், கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது என்று இன்றைய நற்செய்தி சான்று பகர்கிறது. ஆகவே நண்பார்ந்த சகோதரர்களே, குடும்பம் என்றால் என்ன? பெற்றோர்களும் பிள்ளைகளும் சேர்ந்த ஒரு கூட்டம் என்று பொருள்படுகிறது. அதான் குடும்பம். பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஒரு குடும்ப அமைப்பு என்பது அது மனவழி குடும்பம். மனமானவர்கள் இருவர்கள் சேர்ந்து வாழும் பொழுது அது ஒரு குடும்பம். ஆங்கிலத்தில் அதை கான்ஜுகல் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தனி குடும்பம். தனியாக வாழ்கிறாங்க இருவரும், யாரும் அவங்களோட இல்லை, அப்பா அம்மா பிள்ளைங்க மட்டும்தான். அது நியூக்ளியர் ஃபேமிலி என்று சொல்லுகிறார்கள். மூன்றாவது ரக ஃபேமிலி விரிந்த ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. ஒரே குடும்பத்தில் பலர்கள் இணைஞ்சு வாழ்வாங்க. ஒரு அப்பா ஒரு அம்மா பிள்ளைங்கள் இருப்பாங்க, மற்றவங்களும் இணைந்து இருப்பாங்க. ஆகவே குடும்ப அமைப்பு உருவாக திருமணம் அடிப்படையாக உள்ளது. திருமணம் செய்து இருவரும் வாழும் பொழுது அது ஒரு குடும்பம். அதான் ஆபிரகாமின் குடும்பத்தை பார்க்கின்றோம். ஆபிரகாம் ஒரு குடும்பத்தில் வாழ்கிறார். முதல் வாசகத்தில் ஆபிரகாமுக்கு கடவுள் ஒரு மகனை கொடுக்கிறார். பல ஆண்டுகள் பிள்ளை இல்லை, அவங்களுக்கு பிள்ளை கொடுக்கிறார், வாக்கு கொடுக்கிறார். எல்லாவற்றையும் ஆபிரகாம் நம்பினார், அவர் விசுவசித்தார். அவர் பிள்ளை இல்லாத சூழ்நிலையிலும் கடல் மணல்களெல்லாம் பார்த்து இந்த மணலை போல எண்ணிக்கையற்ற மக்கள் உனக்கு இருப்பார்கள் சொன்னார், நம்பினார். வானத்தை பார்த்தார், இரவிலே நட்சத்திரங்களை, இந்த எண்ண முடியாத இந்த நட்சத்திரங்கள் போல் உனக்கு பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னார். அதையும் அவர் நம்பினார். கடவுள் கொடுத்த வாக்குறுதி அவர் வாழ்வில் நிறைவேறிற்று. ஆகவே குடும்பத்தில் உள்ளவங்க நம்பணும். குடும்பத்தில் தாய் தகப்பன் பிள்ளைகள் இருக்கும்போது அந்த பிள்ளைகளை பெற்று வளர்க்கும் பொழுது, குடும்பத்தில் போராட்டத்தில் வாழும்போது, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும்போது நம்பணும். இறைவன் சொல்வதை நம்பணும். இறை நம்பிக்கையோடு இருக்கணும். இன்று நாம் திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இது இயேசு, மரியா, யோசேப்பின் திருக்குடும்பம். கடவுள் குடும்பங்களை என்றும் நேசிக்கிறார். அவர் நேசித்தார். 2020ஆம் ஆண்டின் இறுதி கட்டத்தில் திருக்குடும்ப பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த கொரோனா என்ற தொற்றினால் குடும்பங்கள் எல்லாம் பிரிந்து கிடக்கின்றன. பெற்றோர்கள் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம்,
உடன்பிறப்புகள் ஒரு பக்கம், இப்படி எல்லோரும் குடும்ப உறுப்பினர்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்கின்ற இந்த காலத்திலும் இந்த திருக்குடும்ப திருவிழாவை இன்றைக்கு கொண்டாடும் பொழுது அவரவர் தம் குடும்பத்தின் உறுப்பினர்களை நாம் நினைத்து அவர்களுக்காக ஜெபிப்போம், அவர்களுக்காக மன்றாடுவோம். ஒரு சில குடும்பங்களிலே குடும்ப உறுப்பினர்கள் என்ற கோவிட்-19 இந்த தொற்றால் அகால மரணமுற்று இருக்கிறார்கள். அவர்களையும் மனதிலே இருத்தி அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாசரேத்து என்னும் ஊரிலே வாழ்ந்த ஒரு குடும்பம் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது இன்றைக்கு இந்த திருக்குடும்ப திருவிழாவில். அந்த குடும்பம்தான் அந்த இயேசு மரி சூசை குடும்பம். அவருடைய மகன்தான் இயேசு, இந்த உலக மீட்பர். அந்த குடும்பத்திலே வளமை பொங்கவில்லை, செல்வம் கோலோச்சவில்லை. இருப்பினும் அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி இருந்தது. ஏனென்றால் அந்த குடும்பத்திலே கடவுளின் பிரசன்னமும் கடவுள் பயமும் இருந்தது. எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டிலே, ஐயா நிம்மதி வேண்டும் வீட்டிலே, இந்த மாதிரி அந்த குடும்பத்தில் நிம்மதி இருந்தது. அமைதிக்கு இன்னொரு பெயர் நிம்மதி. அமைதி தான் கடவுள். அந்த குடும்பத்தில் கடவுள் இருந்தார். ஆகவே கடவுள் இருந்தால் அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், அமைதி இருக்கும். ஆகவே அந்த குடும்பத்தை தான் இன்றைய திருவிழாவும் சுட்டி காட்டுகிறது. கடவுள் மனிதனாக உருவம் எடுக்க நினைத்தபோது குடும்பத்தின் மேன்மையை உணர்ந்தவராய் ஒரு குடும்பத்தின் மகனாக பிறக்க முடிவெடுத்தார். கடவுள் நினைத்திருந்தால் திடீர்னு தோன்றி இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்து ஒரு குடும்பத்துக்குள் நுழைந்து வருகிறார். அப்படி என்றால் குடும்ப வாழ்வுக்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது. எல்லாவற்றையும் படைத்த இறைவன் இறுதியாக ஆதாம் ஏவாள் என்ற முதல் குடும்பத்தை படைத்தார். ஆதாமி ஏவாளையும் படைத்தார். இது தொடக்க நூலை நம்ம பார்க்கின்றோம். உலகத்தை வெள்ளத்தால் அழிக்க நினைத்த இறைவன், முதல் உலகம் அழிந்தது நோவா வெள்ளப்பெருக்கில். மனிதன் பாவம் செய்ததால், மனிதன் கடவுளை மீறி அநியாயம் அட்டூழியம் செய்ததால் ஒரு முதல் உலகத்தை அழித்தார் என்று தொடக்க நூலில் பார்க்குறோம். அங்கே அந்த உலகத்தை அழிக்கிற நேரத்தில் நோவாவை மட்டும் காப்பாற்ற நினைக்கவில்லை, மாறாக அவர் குடும்பம் முழுவதையும் மீட்க நினைத்தார். நோவாவின் குடும்பத்தில் 8 பேர் மீட்கப்பட்டார்களாம். நோவாவுடைய மனைவி, அவருக்கு பிள்ளைகள் 3 பேர் பையனுங்க. அந்த பசங்களோட மனைவிகள் 3 பேர், அவங்க 6 பேர், இவங்க 8 பேரை அவர் மீட்டார் அந்த வெள்ளத்திலிருந்து. ஒரு குடும்பத்தை கடவுள் காப்பாற்றினார். அது மட்டுமல்ல, அந்த நோவா பெட்டகத்துக்குள்ளே மிருகங்களெல்லாம் ஜோடி ஜோடியாக கொண்டு வைக்கணும். ஒரு ஆணும் பெண்ணும் ஜோடியாக இருக்க வேண்டும். அந்த சந்ததி பெருக வேண்டும் கடவுள் படைப்பில். ஆகவே குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்கள் இறைவன். நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கவிஞர் பாரதிதாசன் தான் எழுதிய குடும்ப விளக்கு என்னும் நூலில் முன்னுரையாக குறிப்பிடுகிறார். பல்கலைக்கழகத்திலே பல துறைகள் இருக்கும். ஒவ்வொரு துறையும் அந்த பாடம் தொடர்பான அறிவு கருவூலமாக விளங்கி மாணவர்களுக்கு பயன் தரும். அதுபோலவே நல்ல குடும்பத்திலும் தந்தை, தாய், கணவன், மனைவி, குழந்தைகள் என்று பலர் இருப்பார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் கடமையை செய்தால் அன்பும் அறிவும் அந்த வீட்டில் நிலைத்து இருக்கும். குடும்பத்தில் உள்ள எல்லோரும் நல்லவர்களாக இருந்தால் அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கும் என்று பாரதிதாசன் சொல்லுகிறார். பாரதிதாசன் ஒரு கவிஞர், அவர் சமயவாதி இல்லை. அதனால் அவர் அங்கே இறைவனை இணைக்கவில்லை. நல்ல குடும்பத்தில் உள்ளவங்களாம் நல்ல எண்ணத்தோடும் ஒருவரை நேசிக்கின்ற, மதிக்கின்ற, மரியாதை கொடுக்கின்ற பண்புள்ளவர்களாக இருந்தால் அந்த குடும்பம் நல்ல குடும்பம் என்று சொல்லுகிறார். ஆகிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, குடும்பம் என்று சொல்லும் பொழுது, நான் சிறுவனாக இருந்த காலத்தில் இந்தியாவிலிருந்து மடல் வரும். எங்கள் அப்பா என்னை தான் அந்த லெட்டரை படிக்க சொல்லுவார். நான் தமிழ் பள்ளியில் படித்ததுனால தமிழில் எழுதியிருப்பார்கள். நான் வாசித்த கடிதங்களில் பார்க்கும் பொழுது ஒரு சிலுவை அடையாளம் போட்டிருப்பாங்க. அந்த லெட்டரில் எழுதும்போது முன்னுக்கு மேலே ஒரு சிலுவை வரைஞ்சி JMJன்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்கும். ஜீசஸ், மேரி, ஜோசப். கீழே தமிழில் இயேசு, மரி, சூசை, துணை என்று சொல்லிட்டு தான் மற்ற வாக்கியெல்லாம் அங்கே இருக்கும். நாங்கள் இங்கு நலம், நீங்கள் அங்கு நலமா, நலமறிய அவா என்று அதில் கடிதம் தொடங்கும். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த காலத்தில் நம்ம கடிதம் எழுதும்போது இப்படிலாம் எழுதுகிறோமோன்னு தெரியல.
இந்து சகோதரர் சொல்லுவாங்க புள்ளியார் சொல்லி போட்டு தான் எழுதுவாங்க. போட்டு ஸ்ரீவமயம் சிவம்னு போட்டு எழுதுவாங்க. அது மாதிரி இந்த கத்தோலிக்க திருச்சபையில் இப்படி ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு அந்த காலத்தில். இப்போ தான் கடிதமே எழுதுறது இல்லையே, இப்போ எல்லாம் ஃபோன் கால் தானே. அதில் கூட இப்போ பிரைஸ் எல்லாம் அல்லேலூயாலாம் சொல்கிறதெல்லாம் குறைஞ்சி போச்சு. ஆகிய நண்பார்ந்த சகோதரர்களே, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். நல்ல குடும்பம் நல்ல தலைவர்களை, நல்ல தியாகிகளை, மனித நேயம் உள்ளவர்களை உருவாக்கும் சரித்திரத்தில் இதை நம்ம பார்த்துருக்குறோம். இன்று நமது கத்தோலிக்க தமிழ் திருமண பத்திரிகைகளில் இயேசுமரி சூசை துணை என்ற வார்த்தை எழுதி ஒரு திருக்குடும்ப படத்தை அதில் அச்சிட்டு உறவினர்களுக்கு வழங்கி திருமணத்துக்கு அழைப்பு விடுக்கின்றோம். அது ஒரு நல்ல பண்பாக பழக்கமாக இருக்கிறது கத்தோலிக்க குடும்பங்களில். இப்போ அது கூட மாறி வந்து விட்டது வேறு மாதிரி. இப்போது சுருக்கமாக இன்னாருக்குனார் திருமணம், திருமண தேதி, திருமண இடம் போட்டு வந்துடுது. இப்போ அது கூட இப்போ குறைஞ்சிக்கிட்டு வருது. தமிழர் பண்பாட்டிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருமணத்திலே வாழையடி வாழையாய் சொல்லப்படும் வாழ்த்து செய்தி இதுதான். தமிழ் திருமணங்களில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது திருமணங்களுக்கு வாழ்த்து மடல் கொடுப்பார்கள். அது படம் ஃப்ரேம் போட்டு வீட்டில் அழகாக மாட்டி வைப்பாங்க. ஒவ்வொரு குடும்பமாக அழகாக ரெண்டு ஒரு ஆண் ஒரு மாப்பிள்ளையும் பொண்ணுமா படம் போட்டு அழகான வார்த்தைகளில் எழுதி அது அழகழகாக கலர் போட்டு அது வீடெல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க. அதான் அவங்களுக்கு கொடுக்குற அந்த காலத்தில் திருமண வாழ்த்துக்கள். அதில் இதெல்லாம் எழுதியிருக்கும் இந்த மாதிரி வாழ்த்துக்கள். ஆள் போல் தழைத்து அருகுபோல் வேரோடி மூங்கில் போல் சுற்றும் சூழ 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. ஆள் போல் தழைத்து அருகுபோல் வேரோடி மூங்கில் போல் சுற்றம் சூழ 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. ஆலமரத்தின் விழுதுகள், அருகம்புல்லின் வேரோட்டம், மூங்கில் மரங்கள் போல இணைந்திருத்தல் போன்ற பண்புகளை முன்னிலைப்படுத்தி குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியோடு வாழ தமிழர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று புதுமண தம்பதியரை வாழ்த்தும் வழக்கம் உள்ளது. இப்போ அதை நம்ம ஒரு விளையாட்டை 16 பெற்று எங்கே வளர்கிற 16 பிள்ளையெல்லாம் பெக்க வேண்டாம், ஒரு சில 2 பெற்றுக்கோ, 1-2 கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இருக்குது. 16 என்று சொல்லும் பொழுது இந்த 16 பாக்கியங்கள், 16 பேர்கள், அது மக்கட் பேர் அல்ல, பிள்ளைகள் இல்லை, 16 செல்வங்களையே நம் முன்னோர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த 16 செல்வங்கள், இந்த 16 பேர்கள் என்ன? களையாத கல்வி, கபடமற்ற நட்பு, குறையாத வயது, குன்றாத வளமை, போகாத இளமை, பரவசமான பக்தி, பிணியற்ற உடல், சலியாத மனம், அன்பான துணை, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடையற்ற கொடை, தொலையாத நிதி, கோணாத செயல், துன்பமில்லா வாழ்வு. இதான் அந்த 16 நல்ல பண்புகள், 16 செல்வங்கள் எல்லாம் இருக்கணும். அதிலே பக்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது பரவசமான பக்தி இருக்கணும் குடும்பத்தில். இன்று பல குடும்பங்களில் மகிழ்ச்சி இல்லை. கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்கின்றனர் அல்லது மனமுறிவு பெற்று மறுமணம் புரிகின்றனர். இவற்றுக்கு உள ரீதியான, பொருளாதார ரீதியான, சமூக ரீதியான பல காரணங்கள் இருந்தாலும் அடிப்படையிலே இறையியல் ரீதியான காரணங்களை ஆராய வேண்டும். அடிப்படையில் அந்த குடும்பத்தில் பக்தி இல்லை, அவ்வளோதான். பணம் இல்லை, மன உளைச்சல், கணவன் கொடுக்குற தொல்லை, மனைவியினுடைய பேச்சு, இதைத்தான் இதுக்கு காரணம்னு சொல்ல முடியாது. மனமுறிவுக்கு அடிப்படையில் அந்த குடும்பத்தில் இறை பக்தி இல்லை. இறைவன் நான் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும்னு தான் சொல்கிறார். கடவுள் தான் இணைக்கிறார். திருவிவிலியத்திலே திருப்பாடல் 128 கூறுகிறது, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவருக்கு நல்ல மனைவியும் நல்ல குழந்தைகளும் இருப்பர்னு. கடவுளுக்கு பயந்து வாழ்கிறவங்களுக்கு நல்ல மனைவியும் நல்ல பிள்ளைகளும் இருப்பாங்களாம். இந்த உலகில் நீண்ட காலம் வாழ்ந்து தங்களின் பிள்ளைகளின் பிள்ளையை காண்பார்களாம். பேர பிள்ளைகளாம் எடுத்து வாழ்வாங்களாம் கடவுளுக்கு அஞ்சு வாழ்கிறவங்க. ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருமண வாழ்வில் கடவுள் பயமே ஞானத்தின் ஆரம்பமாகும். குடும்ப வாழ்வில் கடவுளை மையப்படுத்தாத எந்த குடும்பமும் மகிழ்வுடன் வாழ இயலாது. ஆண்டவர் வீட்டை கட்டவில்லையெனில் அதை கட்டுவோர் உழைப்பு வீணாகும். திருப்பாடல் 127:1 சொல்லுகிறது. ஆண்டவர் தான் அந்த வீட்டை கட்டணும், அந்த இல்லத்தை கட்டணும். அவர் கட்டலைன்னா அந்த வீட்டில் எது இருந்தாலும் எல்லாம் பாழாய் போய்விடும். இயேசுவோடு ஐக்கியம்
குடும்பத்துக்கு இல்லாவிட்டால் அந்த குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம் இவைகளுக்கு இடமில்லை. இயேசுவை மையமாக தலைவராக வைத்திருக்கும் குடும்பம் செழிக்கும். அந்த குடும்பம் உண்மையான குடும்பம். மேலும் குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லப்படுகிறது. மழையும் வெயிலும் பனியும் அந்த புயலும் அந்த குடும்பத்தை தாக்கும். ஜெபமில்லாத குடும்பம் கூரை இல்லாத வீடு போல இருக்குமாம். ஆகவே மலையில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ருமாக்கு ஷொர்காக்குன்னு. எனக்கு பிடிச்ச வார்த்தை ருமாக்கு ஷொர்காக்கு. இந்த உலகில் பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய இடம் குடும்பம். ஆனால் இந்த குடும்பத்திலேயும் சில பிரச்சனை இருக்கும். குடும்பம் என்ற வார்த்தையில் இந்த பம்முன்னு ஒன்று இருக்கான், பொம். அதை யாராவது ஒருத்தங்க ஃபீஸ் பண்ணிவிட்டால் குடும்பம் வெடித்து சிதறி போயிடும். அப்படியும் இருக்க சில குடும்பங்களில் இந்த பொம்மை கையில் வச்சுக்கிட்டு குடும்பம் அப்படின்னு ஒரு போதகர் போதிச்சார். இன்றைக்கு அவர் இல்லை. தஞ்சமாலயமிலிருந்து பிரசித்தி பெற்ற ஒரு போதகர் ஆசீர்வாதம். அவர் இந்த போம் பற்றி பேசுவார். குடும்பம், இந்த போம்னு வச்சுருக்குறீங்க. அதனால தான் இன்றைக்கி சில குடும்பங்கள் சிதறி போகுது. இயேசுமரி சூசையின் திருக்குடும்பத்திலே கடவுளின் பிரசன்னம் என்றும் இருந்தது. என் அன்பார்ந்தவர்களே, அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய இயேசுவிடம் கடவுளின் மகிமை குடியிருந்தது என்று யோவான் 1:14 சொல்லுகிறது. கடவுள் மனிதரானார், அவர் மனிதரிடையே குடிகொண்டார். அருள்மிக பெற்ற மரியாவுடன் கடவுள் இருந்தார். லூக்கா 1:28 சொல்லுகிறது. நேர்மையானரான ஜோசேப்பு மத்தேயு 1:19 சொல்லுகிறது. கடவுளின் திட்டத்தை அறிந்து தூய ஆவியாரால் கருவுற்றிருந்த மரியாவை தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டார். சூசைமரி குடும்பம் நம்பிக்கையால் வாழ்ந்தது. இன்றைய 2ஆம் வாசகத்தில் ஆபிரகாம் எப்படி நம்பிக்கையில் வாழ்ந்தார், அந்த நம்பிக்கை தான் அவரை வழி நடத்தியது. யோசேப்புக்கு மரியாவுக்கு மன ஒப்பந்தம் தான் ஆகியிருந்தது. அந்த நிலையில் கன்னிமரி குழந்தைக்கு தாயாகும் நிலையை அடைந்திருந்தார். இது எவ்வாறு நிகழ்ந்தது என்பது பிறகுதான் வானதூதரால் ஜோசப்புக்கு அறிவிக்கப்படுகிறது, அது உணர்த்தப்படுகிறது. ஆரம்பத்தில் அது அவருக்கு ஒரு புரியாத புதிராக இருந்தது, சந்தேகம் இருந்திருக்கலாம். ஆனால் இதை குறித்து மரியாவிடம் யோசேப்பு சூசையப்பர் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. காரணம், அவள் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கை. இன்றைக்கி சில குடும்பங்களை மனைவிகள் கணவன் விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு விசுவாசமாக இருப்பாங்க பெண்கள். அவங்க மேலே சந்தேகப்பட்டு கணவன் ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்டுவிட்டால் அதுவே அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாக வந்துடும். சந்தேகம் ஒரு பெரிய நோய், சந்தேகப்படக்கூடாது. அன்று மட்டும் யோசேப்பு கன்னிமரியாள் மீது சந்தேகப்பட்டு அவளை காட்டி கொடுத்திருந்தால் அவர் குடும்பத்தின் கதை அன்றோடு முடிந்திருக்கும். யூத மத சட்டத்தின்படி திருமணத்துக்கு முன்பாக ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று தெரிய வந்தால் கல்லால் எறிந்து அந்த பெண்ணை கொல்ல வேண்டும். அதை சூசையப்பர் செய்யவில்லை. இன்று அவர் குடும்பம் திருக்குடும்பமாக விளங்குகிறது என்றால் அதற்கு காரணம் அவர் சூசையப்பர் மனைவி மீது வைத்திருந்த மங்காத நம்பிக்கை. மனைவியை நம்பணும். எங்கள் அப்பா கொஞ்சம் ரொம்ப தண்ணி போட மாட்டார், கொஞ்சமாக போடுவார். போட்டு ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட தகாத முறையில் என்னை பார்த்து எங்கள் அம்மா என்னை யாருக்கு பெற்றாலோ என்று அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். அதன் பிறகு என்னை ஏச வந்தார். நான் சொல்கிறேன், எங்கள் அம்மா என்னை யார் பெற்றாலும் நீ தான் சொன்னேன், நீ என் அப்பா இல்லை, உனக்கு என்மேல் எந்த அதிகாரம் இல்லைன்னு சொன்னேன். தண்ணி போட்டிருந்தாலும் அரபத்தை பீர் போட்டிருந்தாலும் எங்கள் அம்மாவை கூட நிறுத்தி வச்சு சொல்லுடி இவனுக்கு எனக்கு தான் முந்தானி விரிச்சு என்னோடு படுத்து தான் இவனை பெத்தேன்னு சொல்லுடி, உனக்கு தான் சொல்லணும், அம்மா நீ தான், உனக்கு தான் தெரியும், நீ இவனை எனக்கு தானே பெத்தேன்னு எங்கள் அப்பா அந்த அரபத்தை தண்ணி மப்புலையும் சொல்கிறார். அது நம்பிக்கை. ஏதோ வாய் சொல்லி பிடிச்சி. அந்த காலத்தில் புருஷனுங்க பொம்பளைங்களை வாய் திறந்து எவ்வளோ வேசி தேவிடியா இவன்னு கண்டபடி பேசுகிறது அந்த காலத்தில். அது உணர்றதுனாலும் என்னமோ தெரில. ஆனால் அதெல்லாம் அந்த பெண்களுக்கு அது எவ்வளோ ஒரு கொடுமையாக இருக்கும், வேதனையாக இருக்கும். எங்கள் அம்மா அதை பற்றி மனதில் அப்படியே புழுங்கிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல என்னமோ சொல்லிட்டு போட்டோம். எங்கள் அம்மா நேர்மையாக உண்மையாக வாழ்ந்த ஒரு மனுஷி. பத்தினின்னு சொன்னால் எங்கள் அம்மாவை நான் பத்தினின்னு சொல்லுவேன். ஒவ்வொரு அம்மாவும் பத்தினி தான், எந்த அம்மாவும் பத்தினி இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்பி ஒருத்தர்கிட்ட தன் வாழ்க்கையை கொடுக்குறாங்களே. ஆகவே இந்த நம்பிக்கை குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்ப வாழ்க்கையில் ஒரு கை ஓசை எழுப்பாது. குடும்பத்தை கட்டி காக்க யோசேப்போடு கைகோர்த்து நடந்தவள் தான் கன்னிமரி. அவள் பாடிய பாடலோ அவளுடைய உயர்ந்த எண்ணம் எதுவாக இருந்தது என்பதை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. மரியா பாடியதாக ஒரு பாட்டு லூக்கா சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கு. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார், இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா தலைமுறையும். அதனால் இன்றைக்கும் மரியாவை பேறு பெற்ற மரியா என்று சொல்லுகிறோம். பாக்கியம் பெற்ற மரியா.
கடவுளால் சிறப்பு சலுகைகள் பெற்ற மரியா, கன்னி மரியா. மரியா கன்னி. இயேசுவை பெறுவதற்கு முன்பும் கன்னி, இயேசுவை பெற்றெடுத்த பிறகும் கன்னி, இப்போவும் அவங்க கன்னி தான். அவங்க கன்னி மரியா தான். தன்னை அவள் தாழ்நிலை நின்ற அடிமை என அழைத்து கொள்கின்றாள். அவரிடம் நின்று நிலவிய தாழ்ச்சி அல்லது பணிவுதான் அவர் குடும்பத்தை கட்டி காத்தது. மரியாவுக்கிட்ட அவ்வளோ ஒரு பொறுமை. சூசேப்பர் எங்கெல்லாம் போகணுன்னாரோ அங்கெல்லாம் போனாங்க கூடவே. இவளை மனதில் கொண்டுதான் புனித பவுலடியார் சொல்லுவார், வாழ்க்கையை பற்றி எழுதும் பொழுது, திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். கொலோசேயர் 3:18. இந்த கொலோசேயருக்கு எழுதிய இந்த கடிதம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுமையாக படிச்சிங்கன்னா 22ஆம் 21ஆம் வசனம் வரைக்கும் முழுமையாக சொல்லப்பட்டிருக்க ஒரு குடும்ப வாழ்வு எப்படி இருக்கணும். அப்பாவுக்கு அறிவுரை, கணவனுக்கு அறிவுரை, மனைவிக்கு அறிவுரை, பிள்ளைகளுக்கு அறிவுரை, பிள்ளைகளை எப்படி பெற்றோர்கள் வளர்க்க வேண்டும் என்ற அறிவுரை. இப்படிப்பட்ட மரியாவின் வாழ்வு இக்கால மனைவியருக்கு ஒரு பெரிய சவால். அம்மா மரியா, நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்கம்மா அந்த சூசேப்பரோட, எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா, நாங்களும் வாழணும் அப்படின்னு நீங்களும் கேளுங்கள். இந்த 20ஆம் நூற்றாண்டில் மனைவி ஒருத்தி கணவனுக்கு எதிராக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தாள். நீதிபதி தொடுக்கப்பட்ட வழக்கின்படி கணவனை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி தான் கேஸு. 3 மாதங்களாக உங்கள் மனைவியோடு நீங்கள் ஏன் பேசவில்லை? 3 மாதமாக கணவன் மனைவியோடு பேசலை, அதனால் அவங்க கேஸ் போட்டாங்க, இந்த ஆள் எனக்கு வேண்டாம், வெட்டி விடணும். அதற்கு கணவன் அமைதியாக ஜட்ஜிக்கிட்ட பதில் சொன்னாரா, நீதிபதிக்கிட்ட, அவள் பேச விட்டாதானே. மனைவி பேசவே விடலை. இதில் என்ன ஒரு விசித்திரம்னா, தன்னை கட்டியில் கண்ணில் கட்டியிருந்த அந்த கருப்பு துணியை நீதி தேவதை அவுத்துட்டு அந்த மனுஷியை பார்த்து புன்னகை செஞ்சுதான். என்ன சொன்னது, என்ன புன்னகை சிரிப்போ தெரில, மெல்ல சிரித்தால் நீதி தேவதை என்று சொல்லப்படுகிறது. நீதி தேவதை ஒன்று சொல்ல நினைத்தால் அந்த சிரிப்புக்குள் 1000 அர்த்தங்கள் இருந்தன. என் அன்பார்ந்த சகோதர சகோதரி, இன்றைய குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக மாற மனைவி கணவர் எனக்கு என்ன செய்தார் என்று கேட்பதை விட நான் கணவருக்கு என்ன செய்தேன் என்று கேட்பது நல்லது. என் புருஷன் எனக்கு அதை செய்யலை இதை செய்யலைன்னு சொல்கிறத விட நீங்கள் உங்கள் கணவருக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள். ஆண்டவருக்கு உகந்த குடும்ப வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று நான் ஏற்கனவே சொன்ன கொலோசியருக்கு எழுதிய கடிதத்தை படித்து பாருங்கள். அதன்படி நடந்தால் ஒவ்வொரு குடும்பமும் திருக்குடும்பமாக திகழும். இல்லை என்றால் நம் குடும்பங்கள் திருக்குடும்பமாக மாறிவிடும். குடும்பத்திலே கோலோச்ச வேண்டிய நட்பண்புகள் பரிவு, இரக்கம், நல்ல எண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை, அனைத்துக்கும் மேலாக இந்த நட்பண்புகளை எல்லாம் பிணைத்து நிறைவு செய்யும் அன்பு, இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் குடும்ப வாழ்வு நடத்தும் கணவர் தம் மனைவி அன்பு செய்ய வேண்டும். மனைவி தன் கணவருக்கு பணிந்து நடக்க வேண்டும். பிள்ளைகள் அனைத்திலும் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் இந்த தான் என்ற ஈகோ. எப்போல்லாம் அந்த ஈகோ பற்றி அதிகமாக பேசுகிறீங்க, அங்கே பாரு, இங்கே பாரு, மேலே பாரு, கீழே பாரு, கலக்கப்போவது யார், நீயா நானா என்ற நிலைப்பாடு, கணவனா மனைவியா, காமமா காதலா, மாமியாரா மருமகளா என்ற பட்டிமன்றம் குடும்ப வாழ்வை சீரழித்து கொண்டிருக்கிறது. எல்லாம் பட்டிமன்றம் போட்டு பேசிட்டு நடத்திட்டு இருக்கானுங்க. இப்போது குடும்ப வாழ்வை சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. சீரியலில் நல்லதும் இருக்குது, ஆனால் ஒவ்வொரு சீரியல்லும் குடும்ப வாழ்வு, கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள் பெற்றோர், காதலன் காதலி எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த காலத்தில் டாலர்ஸ் நாடகம் பார்க்கும்பொழுது தான் இந்த மாதிரிலாம் பார்ப்போம். வெள்ளைக்காரங்கிட்ட தான் இந்த நாடகம் இப்படிலாம் இருக்கும். இப்போ தமிழ் பண்பாடு மறந்து, தமிழ் கலாச்சாரம் மறந்து ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை படம் பிடித்து காட்டி கொண்டு இருக்கிறது. ஆனால் சீரியலில் சொல்கிறதெல்லாம் இப்படி வாழாதீங்கன்றாங்க. அவங்க காட்டுற அந்த நெகட்டிவானதை பார்த்து தான் இதுங்கெல்லாம் பிடிச்சிக்குது. அது நெகட்டிவ், அது கொரோனாவாக இருந்தால் நெகட்டிவ் பரவாயில்ல, இது அந்த நெகட்டிவ் இந்த வாழ்க்கையில் இவங்களுக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்களே. குடும்பத்தில் யார் கை ஓங்குகிறது, அப்பா கையா அம்மா கையான்னு ஒரு பையன் கேட்டானா. ஒரு பையன்கிட்ட, உங்கள் குடும்பத்தில் உங்கள் அப்பா அம்மா பார்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, சாமியாராக வச்சுங்களேன், நானே கேட்குறேன்னு வச்சுங்களேன், குடும்பத்தில் யார் கை ஓங்குதுரா, உங்கள் அப்பா கையா உங்கள் அம்மா கையான்னு. அப்பா கை தான் ஓங்குது, அம்மா கை வீங்குது அப்படின்னானா. அப்பா அம்மாவை அடிக்கிறார். நீயா நானா என்ற பிரிவினை போக்கினை விட்டுவிட்டு நீயும் நானும் என்ற சமரச பேச்சுக்களை
குடும்பத்தில் கடைப்பிடிக்க வேண்டும். ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை, பெண் இல்லாமல் ஆணால் வாழ முடியாது, கணவன் இல்லாமல் மனைவியால் வாழ முடியாது, மனைவி இல்லாமல் கணவனால் வாழ முடியாது. இந்த ஒரு சமரச பேச்சு, ஒரு போக்கு அவங்க குடும்பத்தில் வரணும். ஒரு புரிந்துணர்வு, ஒரு புரிதல் வரணும். விட்டு கொடுத்து இணையதோர் இல்லறம் நடத்த வேண்டும். நான் அந்த காலத்திலே நாவல் படிச்சுக்கிட்டு இருக்கப்போ, நிறைய படிக்கும்போது கல்லோ காவியமோ மு வரதராசர் எழுதிய நாவல், அந்த நாவலில் வந்த கதாநாயகி அந்த அருளும் அங்கையும் ஒரு வேலைக்கார பெண். அந்த பெண்ணை விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்குவார். ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பேராசிரியர் ஒரு சின்ன விஷயத்தில் ஒருத்தர் பொறுத்து போக முடியல. அதுதான் அந்த நாவலில் ஒரு வார்த்தை வரும், ஒருவர் பொறை இருவர் நட்பு. கணவன் மனைவி 2 பேரும் ஒரு விஷயத்தில் ஒருத்தர் பொறுத்து போனால் அந்த உறவு அப்படியே இருக்கும். 2 பேரும் சேர்ந்து குதிச்சாங்கன்னா தையா தக்கான்னு அது குடும்பமாக இருக்காது. அந்த நாவலில் சொல்லப்படும். ஆகவே குடும்பத்தில் பொறுமை இருக்கணும். ஆக திருக்குடும்பத்தை பின்பற்றி பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். குழந்தை இயேசுவை கொடுங்கோல் மன்னன் ஏரோது கொல்ல தேடுகிறான் என்று வானதூதர் யோசேப்புக்கு கனவில் எச்சரித்த போது, யோசேப்பு தன் மனைவி மரியாவுடன் குழந்தையை பெத்லகேமிலிருந்து எகிப்திற்கு எடுத்துச் சென்று காப்பாற்றினார் என்று மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் வசனம் 3-15 வரைக்கும் சொல்லுகிறது. சிறுவன் இயேசு 12 வயதில் காணாமல் போன போது யோசேப்பு மரியாவும் அவரை மிகுந்த கவலையோடு தேடிச் சென்றார் என்று லூக்கா 2ஆம் அதிகாரம் திருவசனம் 41-48 வரைக்கும் வாசிக்க பார்க்கின்றோம். என் அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் கேட்க வேண்டிய ஒரு அருமையான கேள்வி, இன்றைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் எங்கே போகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று கவலைப்படுகின்றனரா? சில பெற்றோர்கள் வந்த மாட்டையும் கட்டுவதில்லை, போன மாட்டையும் தேடுவதில்லை என்ற நிலைப்பாட்டை தான் எடுக்கிறார்கள். ஒரு பெரியவர் ஒரு அப்பாவிடம் கேட்குறாரு, உங்கள் முதல் பையன் என்ன செய்கிறான்? அதுக்கு அவர் சொல்கிறாரு, அந்த குரங்கு எந்த மரத்தில் இருக்குதோ அப்படின்னு. 2வது பையனை பற்றி கேட்டதற்கு, அந்த எரும மாடு எங்கே சுத்துதோ. 3வது பையன் என்ன செய்கிறான்னு கேட்டபோது, அந்த பன்றி எங்கே புரளுதோ என்றார். அதிர்ச்சி அடைந்த பெரியவர் அந்த அப்பாவிடம், உங்கள் வீட்டில் பிள்ளைங்களே இல்லையா, மிருகம்தான் இருக்குதா என்று கேட்டார். பெற்றோர்கள் பிள்ளைகளை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று புனித பவுல் கூறுவது, பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். கொலோசியர் 3:21. நான் பிறந்தவன் தான் எங்கள் வீட்டில் வேலை போச்சான் எங்கள் அப்பாவுக்கு. அவருடைய சுயநலத்தினால அவருடைய தண்ணி போட்டு வீட்டில் படுத்துக்கிறதுனால வேலை போச்சு. நான் பிறந்த வருஷம் அவர் வேலை போச்சான். பார்க்கும்போதெல்லாம் என்னை தரித்திரம் பிடிச்சவனே என்னவார். எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் என்னை தரித்திரம் பிடிச்சவன். ஏதாவது ஒரு நான் தப்பு பண்ணால் இவன் தரித்திரம் பிடிச்சவன். எது வேலை செஞ்சாலும் நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுவேன். ஏதாவது போட்டு உடச்சி விடுவேன், கையை வெட்டிக்குவேன், காலை வெட்டிக்குவேன். எங்கள் அப்பா தரித்திரம் பிடிச்சவன். இவன் பிறந்தான் எனக்கு வேலை போச்சு, இவன் பிறந்தான் என் வேலை போச்சு அப்படின்வார். எங்கள் அண்ணனை பார்த்து, அவன் பிறந்தான் அவன் அண்ணன் செத்து போனான், அண்ணனை கொண்டான் அவன் அப்படின்னு. எல்லா பிள்ளைங்களும் இப்படி பேசினா, சனியன்களை, பேய்களை, நாய்களை, பிசாசுங்களை அப்படின்னு பெற்றோர்கள் பிள்ளைங்களை பேசினா எப்படி இருக்கும்? தப்பு. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் அன்பாக காட்டி, வா டேவிடாஸ், எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியா, சாப்பிட்டையா, வா நான் உன்னை கோலாலம்பூர் கொண்டு போய் காட்டுறேன், இங்கே வந்து என்னோட தங்கு அப்படின்னு அன்பான வார்த்தை பேசினது என்னுடைய அருமை தந்தை பாலா அவர்கள். அந்த குருவானவர் அவர் தன் மகன் போல தத்தெடுத்து அவர் என்னை வளர்த்து அறிவூட்டி எனக்கு பாசம் கொடுத்து என்னை இன்ற அளவுக்கு இன்றைக்கி வளர்த்துருக்கிறாரு. பெத்த அப்பா கிட்ட பெறாத அன்பை இவரிடம் பெற்றேன். ஒரு காலத்தில் எங்கள் அப்பாவை நான் வெறுத்து பேசுவேன். ஆனால் அந்த சாய்ஸ் என்ற ஒரு பயிற்சிக்குள்ளே நுழையும் போது தான் அப்பாவை வெறுக்கக்கூடாது, அவங்களாம் ஏற்றுக்கொள்ளணும், மன்னிக்கணும், அவங்க சூழ்நிலையில் அப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னு. எங்கள் அப்பாவுக்கு எனக்கு ஒரு சமரசமான ஒரு உறவு வர்றதுக்கு, நான் குரு பட்டம் பெறுவதற்கு, நான் திருத்தொண்டர் பட்டத்துக்கு அவரை அழைக்கும் பொழுது தான் அவரோட உள் மனதில் இருந்த எண்ணங்களெல்லாம் வெளிப்படுத்தினார். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவர் என்னிடம் பகிர்ந்து கொண்டார். நான் தாய்லாந்தில் இருக்கும்போது ஒடுக்கத்தில் ஒரு கெனடிய பிரதர் சொன்னார், ஒரு ஃபாதரு, பயிற்சி கொடுத்தவர், தியானம் நடத்தினவர், நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கே சொல்லியிருக்கிறாரு. நீ நல்ல கனியாக இருக்கிறாய், உன் அப்பா உண்மையிலே நல்ல மரமாக தான் இருக்கணும். அந்த மரம் ஏதோ காயப்பட்டிருக்குது அப்படின்னார். போய் உங்கள் அப்பா கூட உட்காந்து பேசு அப்படின்னார். நான் போய் எங்கள் அப்பாவோட உட்காந்து பேசினேன். அப்பொழுது தான் அவருடைய காயப்பட்ட உள்ளத்தை சொன்னார். 12 வயசில் இந்தியாவில் தனியாக ஓடி வந்தேன், தனியாக வாழ்ந்தேன், நண்பர்களோடு சேர்ந்தேன், நான் நல்லவனாக தான் வாழணுன்னு ஆசைப்பட்டேன். கூட இருந்தவனுங்கள்லாம் அந்த குடிப்பழக்கத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துட்டானுங்க, அதனால் நான் இதை விடவும் முடியல. நீங்கள்லாம் குடித்து பழகிக்காதீங்களா மகனுங்களே, நான் தான் குடிக்கிறேன், நீங்கள் குடியை தொடக்கூடாது, நீங்களாம் நல்லவங்களாக வாழணும் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார்.
அது மாதிரி ஒவ்வொரு அப்பாவோடும் பிள்ளைகள் உட்காந்து பேசணும். அப்பா இன்றைக்கி இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அவங்களாம் நல்ல மரம், நம்ம நல்லவங்களாக இருந்தால் அவங்க நல்ல மரம், நல்ல மரத்தின் கனிகள் நாம் நல்ல கனிகள், அதை உணரணும். இந்த குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கு குடும்பத்தை பற்றி யோசிக்கும் பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குடும்ப வாழ்வு திருக்குடும்ப வாழ்வாக அமைந்திட 3 ரகசியங்களை நம் முன் வைக்கிறார். பிரான்சிஸ் குடும்பத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். பிரான்சிஸ் நமது பாப்பரசர். கலந்து உரையாடும் குடும்பம் 1வது. குடும்பத்தில் கலந்து பேசணும், உரையாடல் இருக்கணும். கணவன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கு மத்தியிலே குடும்பமாக இணைந்து கலந்துரையாடி முடிவெடுக்க வேண்டும். எந்த முடிவெடுத்தாலும் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். கலந்துரையாடல், ஒரு கம்யூனிகேஷன் அந்த குடும்பத்தில் இருக்கணும், ஒரு பேச்சுவார்த்தை இருக்கணும். 2வது, அந்த குடும்பத்தில் மன்னிக்கும் குடும்பமாக இருக்கணும். பலவீனம் இல்லாத மனிதர்களே இந்த உலகத்தில் இல்லை என்றார் பாப்பரசர் திருத்தந்தை பிரான்சிஸ். உண்மையை குடும்பத்தினர் புரிந்து கொண்டு தவறுகள் நிகழும்பொழுது தவறுகளை ஒரு மன்னிக்க தயாராக இருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் மன்னிக்கணும். நான் எப்படி என் தந்தையை மன்னித்தேனோ, என் தந்தை எப்படி என்னை மன்னித்தாரோ, அதுபோல் கடைசியில் தரித்திரம் பிடிச்சவன் அப்படின்னு சொன்ன எங்கள் அப்பா ஒரு நாள் என்னை பார்த்து சொன்னார், நீ தாண்டா என் அருமையான மகன். எத்தனையோ பிள்ளைகளை பெற்றேன், 8 பிள்ளைகளை பெற்றேன், 8 பிள்ளைகளை நீ தாண்டா என் அருமையான மகன் என்று சொன்னார். 3வது, இறைவேண்டல் செய்யும் குடும்பம், ஜெபிக்கும் குடும்பம். எங்கள் அப்பா என்ன தான் தனி சாப்பிட்டாலும் நான் வீட்டில் எப்போதும் ஜெபம் சொல்லும் பொழுது வெளியே உட்காந்துருப்பார், தனி சாப்பிட மாட்டார். நான் ஜெபம் சொல்லி முடித்த பிறகு தான் அந்த அரபோத்த பீரை குடிப்பார். அவர் லேட்டாக தண்ணி குடிக்கணும்னு சொல்லி 1 மணி நேரம் கூட நான் முட்டிக்கால் போட்டு ஜெபம் சொன்னால் 1 மணி நேரம் காத்துக்கிட்டு இருப்பார். 1 மணி நேரம் முடிஞ்ச உடனே எங்கள் அம்மாட்ட கேட்பார், ஏன்டி இன்றைக்கி பையன் ரொம்ப நேரம் ஜெபிச்சிட்டான், ரொம்ப சொல்லிட்டான் ஜெபத்தை அப்படின்னு. நான் வேணும்னே தான் இழுத்துட்டு போவேன், ஜெபுக்கெல்லாம் படிப்பேன், சத்தமாக ஜெபிப்பான். ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். நான் ஜெபிக்கணும், அவர் ஜெபிக்க மாட்டார். அவர் ஜெபிச்சு நான் பார்த்ததே கிடையாது. நான் எல்லாம் ஜெபிப்பேன், ஜெபிக்க அவர் உட்காந்தே இருப்பார். அப்புறம் தான் அவர் தனி சாப்பிட்டு அப்புறம் அவர் ஜெபத்தை ஆரம்பிப்பார். எங்கள் அம்மா ஜெபிச்சு நான் பார்த்ததே இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க ஒரு மாதா படம் இருக்குது, இன்றைக்கி அந்த படம் வச்சுருக்கிறேன். அந்த மாதா படத்துக்கு மேலே அந்த பீடத்தில் எப்போ பார்த்தாலும் மல்லிகைப்பூ இருக்கும். காலையிலே பார்த்தா எங்கள் அம்மா அந்த பூ பறிச்சுட்டு வந்து போட்டு தனி ஜெபம் சேர்ந்து ஜெபிச்சு கிடையாது. நான் மட்டும் குடும்பத்தில் தனியாக ஜெபிப்பேன். புதுமை பெற்றதிலிருந்து தொடர்ந்து குடும்பத்தில் ஜெபிப்பேன். குடும்பத்தில் ஒரு சின்ன பீடம் கட்டி அந்த பீடத்தில் நான் சின்ன வயசுலேயே பூசெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ சாமியார் ஆகணுன்ற நோக்கமே இல்லை. இருந்தாலும் நான் 2 பூ வச்சு இந்த மாதிரி விளக்கு வச்சு அங்கே பைபிளை வச்சு நான் இந்த பூசை ஜபத்தெல்லாம் புக்கிலெல்லாம் பார்த்து சாமியார் படுத்த அந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு நான் ஜெபிப்பேன், வாசகங்கள்லாம் படிப்பேன், தியானிப்பேன். ஆகவே நமது குடும்பங்களை திருக்குடும்பமாக மாற்ற நாம் என்ன முயற்சிகள் எடுக்கின்றோம் இந்த திருக்குடும்ப திருவிழாவிலே நீங்கள் யோசித்து பாருங்களேன் நண்பார்ந்தவர்களே. ஆகவே தான் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். தங்க பதக்கம் என்ற படத்தில் வரும். அந்த அப்பா ஒரு போலீஸ் அதிகாரி தான், ஆனால் அவர் குடும்பத்தை அவர் சரியாக நடத்த சரியில்லை. உலகம் முழுதும் பெரிய தங்க பதக்கம் வாங்கினார் தன்னுடைய பதவியில். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் அவர் தோற்று போயிட்டார். தன் மகனுக்கு அன்பு காட்ட முடியாமல் மகனை ஒரு போக்கிரியாய் வளர்த்து விட்டார். கடைசியில் அந்த மகனுக்காக வேதனைப்படுவார். அப்போது அவர் மகனுக்கு ஒரு பிறந்த நாளில் அவர் மனைவியும் அப்பாவும் அம்மாவும், அவருடைய மனைவியும் அம்மாவும் அந்த பையனோட அம்மாவும் சேர்ந்து பாடுறது மாதிரி ஒரு பாட்டு வரும். இது பாரதிதாசனுடைய வரிகளைத்தான் படிப்படுத்தி ஒரு 3 வரி பாடுகிறேன், கேளுங்கள். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், அன்பு மணி வழங்கும் சுரங்கம், வாழ்க வாழ்க. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், அன்பு மணி வழங்கும் சுரங்கம், வாழ்க வாழ்க. ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுளின் நின்று கடவுளாக, ஒளியின் நின்று ஒளியாக, உண்மை கடவுளை நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன.
மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக பொந்துவி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடம் இருந்தும் மகனிடம் இருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திரு தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். மன்றாடுவோமாக. இந்த மன்றாட்டுக்களின் வழியாக நம் குடும்பங்களை ஆண்டவரிடம் ஒப்புவித்து மன்றாடுவோம். எல்லா குடும்பங்களும் திருக்குடும்பத்தை போல் இயேசு மரி சூசை வாழ்ந்த குடும்பத்தை போல் அன்பிலும் பாசத்திலும் இறை நம்பிக்கையிலும் நிறைந்து வாழ மன்றாடுவோம். அனைத்து குடும்பங்களின் தேவைகளை இறைவன் பூர்த்தி செய்வாராக. எல்லா குடும்பங்களும் திரு குடும்ப பண்பு கூறுகளை அணிந்து ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஜெப வாழ்விலும் நிலைத்து நிற்க ஆசி கேட்டு ஆண்டவரை மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசு அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்தவராய் வளர்ந்தது போல் பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு மதிப்பும் மரியாதையும் அளித்து கீழ்ப்படிந்து நடந்திடவும் இறை தன்மையில் உயர்ந்திடவும் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருமண உடன்பாட்டின் புனித தன்மை உணர்ந்து தம்பதியர் யாவரும் பிரமாணிக்க வாழ்வின் வழி திரு அவைக்கு உகந்த நன்மக்களை மணல் போல பெருக்கிடவும் அவர்களை சிறந்த வழிகாட்டலின் வழி வளர்த்திடவும் ஆண்டவரை மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் நலனுக்காகவும் அவர்களுக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் உடல் உள்ள பாதுகாப்பிற்காகவும் ஆண்டவரை மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பல வகைகளில் குடும்ப உறுப்பினர்களை இழந்தும் துளைத்தும் துயரும் அனைவரும் இறைவனில் ஆறுதல் பெற்றிட ஆண்டவரை மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த மன்றாட்டுக்களோடு நம் இதயங்களில் புதைந்து கிடக்கின்ற சகல மன்றாட்டுக்களையும் ஒப்பு கொடுப்போம். குடும்ப வாரியாக வீட்டிலிருந்து இந்த காணொளி வழியாக திருப்பலியை கண்டு கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற எதிர்நோக்குகளையும் வேதனைகளையும் கவலையும் துயரத்தையும் உங்களுடைய அபிலாஷைகளையும் இந்த திருப்பலியின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். இறைவா, இந்த மன்றாட்டுக்களெல்லாம் கேட்டு நிறைவாய் அருள் புரிவீராக. ஆமென். ஆமென்.
மதிமுகம் மலர்ந்தது, மலர்வனம் மணந்தது. மதிமுகம் மலர்ந்தது, மலர்வனம் மணந்தது. என் தேவ மனித குழந்தையாய் விந்தேவ சூழ பிறக்கின்றார். என் தேவ மனித குழந்தையாய் விந்தேவ சூழ பிறக்கின்றார். மதிமுகம் மலர்ந்தது, மலர்வனம் மணந்தது. விடிய கால பனியிலே விரித்த கந்தல் துணியிலே, விடிய கால பனியிலே விரித்த கந்தல் துணியிலே, இடையர் மாட்டு தொழுவிலே இடையர் மாட்டு தொழுவிலே, விழியனுப்பினில் மரியாள் சுகம் தர கரம் விரிப்பாள். விழியனுப்பினில் மரியாள் சுகம் தர கரம் விரிப்பாள். மதிமுகம் மலர்ந்தது, மலர்வனம் மணந்தது. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பழிபொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களை அருளினால் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர்
ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பெர்னட் பால், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கோவிட்-19 என்னும் தொற்றால் அகால மரணமுற்ற அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியாரோலும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரு குடும்பத்தில் ஒரு நபராக இருந்து அந்த குடும்பத்துக்கு மகிமையும் பெருமையும் கடவுளின் அருளையும் சேர்த்தவர் இவர்தான். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். முடிவில்லா அன்புக்குரிய இயேசுவே, நற்கருணையில் நீர் மெய்யாகவே எழுந்தருளி இருக்கிறீர் என்று நம்புகிறேன். அனைத்துக்கும் மேலாக உம்மை நான் அன்பு செய்கிறேன். உம்மை என் ஆன்மாவில் ஏற்க ஆவலாய் இருக்கிறேன். இந்நேரத்தில் நான் உம்மை பெற இயலாது என்பதால் ஆன்மீக ரீதியில் நீர் என் இதயத்திற்குள் வாரும். நீர் இங்கே உடனிருப்பதாக நினைத்து நான் உம்மை தழுவி என்னை முழுவதுமாக உம்மோடு ஒன்றிக்கிறேன். உம்மிடமிருந்து எம்மை பிரிக்க ஒருபோதும் அனுமதியாதீர். ஆமென்.
மார்கழி கானம் மங்கள கீதம் மாமன்னரேசுவின் மாதவ கோலம். மார்கழி கானம் மங்கள கீதம் மாமன்னரேசுவின் மாதவ கோலம். மார்கழி கானம். குளிர்கால பனி துளி மலர் மேலே பின்னி விழ தேனாக மாறி வந்த புதுமை. கார்மேக நீர் துளி சிப்பிக்குள்ளே பின்னி விழ முத்தாக ஆகி வந்த அருமை. குளிர்கால பனி துளி மலர் மேலே பின்னி விழ தேனாக மாறி வந்த புதுமை. கார்மேக நீர் துளி சிப்பிக்குள்ளே பின்னி விழ முத்தாக ஆகி வந்த அருமை. இது தேவனின் திருவுள்ள கீதம், அது தேடும் மனிதனின் வேதம். இது தேவனின் திருவுள்ள கீதம், அது தேடும் மனிதனின் வேதம். அன்பு பாதையில் போகும் வேளையில் பரமனும் மனிதனும் பாடிடும் கானம் இது. மார்கழி கானம் மங்கள கீதம் மாமன்னரேசுவின் மாதவ கோலம். மன்றாடுவோமாக. கனிவுமிக்க தந்தையே, விண்ணக அருள் அடையாளங்களால் புதுப்பிக்கப்பெற்ற இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையறாது பின்பற்றச் செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமீன். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உருவில்லா இறைவன் உருவானார், இன்று உலகின் மரியின் மகனானார். உருவில்லா இறைவன் உருவானார், இன்று உலகின் மரியின் மகனானார். ஆயிரம் ஆண்டுகள் காத்திருந்தார், மக்கள் மாபரன் வருகையை பார்த்திருந்தார். ஆயிரம் ஆண்டுகள் காத்திருந்தார், மக்கள் மாபரன் வருகையை பார்த்திருந்தார். வந்தார் இறை மகன் மனுவாக, வந்தார் இறை மகன் மனுவாக, இறை மகன் மனுவாக. உருவில்லா இறைவன் உருவானார், இன்று உலகின் மரியின் மகனானார். உருவில்லா இறைவன் உருவானார்,
இன்று உலகின் மரியின் மகனானார்.